ஏண்டா ஏண்டா சுடுகாட்டுக்க அங்கதான் நல்லவங்க கட்டெல்லாம் பொச்சு வச்சிருக்காங்க. அங்கதாங்கிறாங்களா? சரி, அங்க போய் கடப்பாரை எடுத்து போய் 4 குழின்னு வந்தேன். 3 குழியில 3 ஒரு மண்டவோடு கட்சிது. 4 குழிக்கு 3 மண்டவோடு கட்சிச்சா? ஏண்டா இன்னொரு மண்டவோடு எங்க போச்சு? எவன முண்டை இல்ல தலையில்லாத முண்டையும் பொச்சுட்டுக்கிறான். அந்த மாதிரி கூட போகிறீங்களே? ஏன்னா வீட்டு கடங்கத்து வண்டி எடுத்து பைபாஸ்ல போவோம் வேகமாக லாரியா தட்டி விட்டு போ. தலை வேற முண்டை வேற கடமை முண்டத்தோட பொச்சுட்டுக்கிறான். அந்த 3 மண்டவோட்டு எடுத்துக்கினு தகுந்த நீதி வாங்கி வேணும் அண்ணா. அம்மா அண்ணா 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 தங்கா, மனக்கோலத்தில் பார்க்க வேண்டிய உன்னை இந்த பிணக்கோலத்தில் பார்ப்பதற்காகத்தான் உன்னை உயிருக்குயிராக வளர்த்தேனா தங்கா. தங்கை சிரித்தாலே சிதறும் முத்து தேடி வர தெரியலையோ வழி தெரிஞ்சு இந்த அண்ணனுக்கு ஆறுதல் சொல்வாயோ வாய் திறந்து தாயை தந்தையை பிரிந்து கண்ணீருடன் வந்து கொண்டிருந்தோம். எப்படியோ உனக்கு ஒரு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று இந்த பாவி நினைத்தேனே. இந்த பாவின் ஆசை நிலைக்கவில்லை, உன்னுடைய வாழ்வும் நிலைக்கவில்லையே தாயே, நிலைக்கவில்லையே. அம்மா, யாருக்கு என்ன தீங்கி செய்தோம்? யாருக்குரிய நாம் கெடுத்தோம்? நமக்கா இந்நிலை நேர வேண்டும் தங்க. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம்,
மனப்பந்தல் போட்டு ஊரடிய உலகம் அறிய கூட்டால் உறவினர் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு திருமணத்தை செய்து அழைத்து பார்க்கலாம் என்று நினைத்தேனே. இந்த பாவியை விட்டு பிரிந்து விட்டாயே. காலம் முழுவதும் உன்னை நினைத்து நினைத்து இந்த பாவி வாட வேண்டுமா தங்கச்சி? எதற்காக ஏழையாக பிறந்தோம் என்றே தெரியவில்லையே. காலம் முழுவதும் கண்ணீரோடு தான் வாழ வேண்டுமா? மாலையுடன் காட்சியளிக்கின்றாயே. மனப்பந்தல் போடவில்லை, நேரத்துக்கு கொட்டவில்லை, தாயை சுமந்து கொண்டு தனிமரமாயிருக்கின்றான். கண்ணீராக பெருக்கெடுத்து ஓடினாலும் அழ வேண்டாமா? ஆனா அப்படி என்று அறுதி வார்த்தையை கூறப் போகின்றாய். இல்லவே இல்லை. உனக்கு நான் சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். கொலை செய்த பாவி யாராக இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடித்து தகுந்த தண்டனை வாங்கி தருகின்றேன். அம்மா தூக்கி செல்கின்றேன்.
பிறந்த பைந்தமராடு வடக்க செல்ல தொலையா இருந்த இமயத்தின் பின்னரையில் வெண்புலி குடிவதித்தோம் செங்குட்டுவன் கனகவிஜயன் தலையில் கண்டேற்றி கங்கையில் நீராடி தற்போதையும் கண்ணகிக்கு செலவழித்த காலையில் கணித்தமிராடு உனக்கு வணக்கங்கள் பல. இந்த வீர மகேந்திரபுரி ஆட்சியில் வார்த்தன் மந்திரிக்கு மதுரை பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒப்பற்ற தங்க இருக்கின்றார், அவரை சந்திக்க வேண்டும். அவரை சந்திக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது என் தங்கை சந்திப்பது முன்னதாக இந்த ஏட்டை பார்த்துக் கொண்டு பிறகு என் தங்கை சந்திக்கலாம். நேரம்போதே தெரியாது. உடனே செல்ல வேண்டும், என் தங்கை சந்திக்க வேண்டும்.
தந்தை அடைத்தால் தாய் அடைப்பான். எனக்கு என்ன பேசுவது? தாயும் தந்தையும் புண்ணுதலா நீ எனக்கு ஆகலாம். இதுவரை எடுத்தது போதும். இந்த வீர மகேந்திரவன் நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து மகேஸ்வரி எங்களோட சீரசிறப்போடு வாழ்ந்து அண்ணனை கண்டு வளர்த்து அண்ணனை காண மலையனபுரி நாட்டிலே மார்பாண்ட மன்னனாக மிக சிறப்புடன் ஆட்சி புரிந்து வருகிறேன். அப்படி இருக்க முதல் மனைவி 2 மயிலச்சலங்களை இன்று எடுத்துவிட்டு இறந்து விட்டால் என்னுடைய மனைவி பெயர் மரகதவல்லி. இரண்டாவதாக மணந்த மனைவி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இன்று தாயகம் திருவதாக ரகித்து கொண்டது. அப்படி இருக்க இரு செல்வங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவதாக மனைவியை மணந்தேன். அப்படி இருக்க என்ன பண்ணீங்க? தப்பா நிக்காதீங்க.
வர வேலை சந்தேகப்பட்டு போச்சு. என்னடா சந்தேகம்? இந்த மாலை கொண்டு வந்தங்க யாராவது எதிராக யாராவது இருந்து இந்த மாலையில பாம்பு வச்சு இந்த மாலை உன் கழுத்துல போட்டு உன் பேர் பாசு வச்ச என்ன அதான் சோதனை செய்து பார்த்தேன். சோதனை செய்து பார்த்தேன். ஏன்னா மாலை போட்டு செதுக்க பரவாயில்ல. நீ போயிட்டு என்ன கதியா வருது? இவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? என் குடும்பத்துக்கு தான் வாய வைக்கிற. ஆமா ஆனாராவா வாழ வைக்கிற. விளக்கமாக சொல்லணும். அனைவரும் அரசாங்கத்துக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டிய நீங்கள் இருவரா என்ற காலதாமதம் யார கேக்குறீங்க? என்னதான் கேக்குறேன். யாருக்கு பதில் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். அப்ப கேளுங்க. இந்த ஏண்டா காலதாமதம் நிஜமா? யார கேக்குறீங்க? யாரு பதில் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். அப்ப கேளுங்க. ஏண்டா காலதாமதம் நிஜமா? யார கேக்குறீங்க? நிஜமா? அரசவைக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டிய நீ காலதாமதம் யார கேக்குறீங்க? நிஜமா? உங்களை பார்க்கலான்னு ஓட்டமா வந்து ஒருத்தர் மணிக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டாரு. என்னடா கேள்வி? நிஜமா? ஆவின் பாலுக்கும் அமலா பாலுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாரு. ஏண்டா நீ என்ன சொன்ன? சின்ன பையனா இருந்தா நல்லா சாமர்த்தியமா கேட்டேன் பாரு. நீ என்ன சொன்ன? ஆவின் பால் வந்து பாய்க்குள்ள இருக்கும், அமலா பால் வந்து அமலா ஜாக்கில இருக்கும். பால் ரெண்டு ஒண்ணு தானே நேரம். நிஜமா? வேற வேற இடத்துல இருக்குதுல்ல. அறியாத இப்பதானே அனுபவிக்கிறேன். அவங்கதான் தெரியும். சரி எப்படா இருக்கும் பால் மஞ்சளா கடா? இல்ல நச்ச கலர்ல இருக்கும். உனக்கு என்ன காலதாமதம்? நீ சம்பளம் கொடுத்தது பற்றாக்குறையா போயிடுச்சு. ஏண்டா மாதம் போன மாதம் தான்டா ஏத்தனா. மாதம் 10,000. 10,000 எப்படி கொடுக்கறது? 10,000 என்னடா சம்பளம் பற்றாக்குறையா போடுச்சுங்க. ஏன் அதனால பஜாருக்கு போனேன். சேட்டு கடைக்கு போய் பார்த்தேன். ஐயா சேட்டு ஒரு 10,000 கடனா கொடுன்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? பணம் கொடுக்கறேன்பா, தவணை முறையா கொடுக்கறேன், 6 மாசம் பணம் திருப்பி கொடுப்பான்னு சொன்னாரு. சரி நானும் சொல்லிட்டேங்க. வட்டி அசல் சேர்த்து கொடுத்துறேன். பணத்தை கொடுத்தாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பணம் செலவாயிடுச்சு. 6 மாசம் ஆச்சு. சேட்டு சும்மா இருப்பாரா? கொடுத்த பணத்தை கேட்கத்தான் செய்வாரு. வண்டி எடுத்து வேகமா வர்றாரு. உன்னை பணம் கேட்பதற்காக வண்டி ஓரட்டு நிப்பாயிட்டு நான் திண்ணமலை உட்கார்ந்தேன். எவையா யாரா ஒண்ணுதான்டா. யாரு என்ன பார்த்து கேட்டா சேட்டு பாவனை அப்படி உடைய முன்ன அறிவுதான் உனக்கு யாருங்க பணத்தை கொடுறா அப்படின்னு கேட்டாரு. ஐயா உன் பணத்தை ஏமாத்த மாட்டேன், நீ கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுல போனேன். ஒரு கட்டபார மம்டி எடுத்துக்கணும் நேரா சுடுகாட்டுக்கு போனேன். ஏண்டா சுடுகாட்டுக்கு? அங்கதான் நல்லவங்க கட்டெல்லாம் பொச்சு வச்சிருப்பாங்க. அங்கதாங்கிறாங்களா? சரி அங்க போய் கடப்பாறை எடுத்து போய் 4 குழின்னு வந்தேன். 3 குழியில 3 மண்டவோடு கட்சிது. 4 குழிக்கு 3 மண்டவோடு கட்சிச்சா? ஏண்டா இன்னொரு மண்டவோடு எங்க போச்சு? எவன முண்டை இல்ல தலையில்லாத முண்டையும் பொச்சுட்டுக்கிறான். அந்த மாதிரி கூட பாதிக்கிறாங்களா? ஏன்னா வீட்டு கடங்கத்து வண்டி எடுத்து பைபாஸ்ல போவோம் வேகமாக. லாரியால் தட்டி விட்டு போ, தலை வேற முண்டை வேற கடமை முண்டத்தோட பொச்சுட்டுக்கிறான். அந்த 3 மண்டோட்டு எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தேன். ஒரு மண்டோட்டை எடுத்து இந்த பக்கம் வச்சு விட்டேன். இந்த பக்கமா இன்னொரு மண்டோட்டு இந்த பக்கம் கட்டி தொங்க விட்டேன். இன்னொரு மண்டோட்டு இந்த பக்கம் வச்சு விட்டேன். இடம் காலியா இருக்குது. என் வீட்டு ஒரு மொக்க கட்டிக்குது. எட்டம் ஜாகிரதா வச்சுங்கிறேன். பணம் கொடுத்தாரு சேட்டு. அவரு வேகமா வர்றாரு. பணத்தை கொடுப்பதை கேட்பதற்காக வராரு. வந்தவர் வீட்டுல நுழைஞ்சு நல்லா சுத்தி பார்த்தாரு. என்னடா பையா வீடு புறா மண்டவோட தொங்குது. ஐயா இதுதான் எங்க பாட்டனுக்கு கடன் கொடுத்தவன், இது எங்க அப்பனுக்கு கடன் கொடுத்தவன், இது எங்க மாமனாரு எனக்கு கடன் கொடுத்தவன். இந்த இடம் காலியாக்குன்னு கத்தி எடுத்து தீட்டினம் பாரு. அடே காலியா இடத்துல நம்ம தலைதான் தொங்க போட்டு சொல்லிட்டு உன் பணமே உனக்கு பாரு வச்சார். சமாச்சாரம். இப்போ இந்த நாள்ல பணம் வாங்கின யாரும் கஷ்டப்பட மாட்டான். உண்மைதான். யாரும் கலங்க மாட்டான். பணம் கொடுத்தான் பார் சத்தியமா அன்னாட கலங்கணும். ஏண்டா பணத்தை கொடுத்துன்னு திருப்பி தருவானா தரமாட்டான்னு கவலையோட கிடப்பாங்க. 160 ரூபாய் பாய்க்கு வாங்க மாட்டேன் கொடுக்காது. எல்லாம் போகட்டா கொடுத்துருப்பா.
டேய் வாயா இங்க கேட்காத நம்ம அக்கா ரம்யாக்கா நம்ம அக்கா ஏய் நான் வரட்டா ஏய், இவர் கடை வச்சுக்கிறாருடா. டேய் ஓலூர்ல என்னங்கடா ரம்யா தண்டபாணி சில்க் ஹவுஸ். ஆமா டேய் 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 வாயா அவன் தங்கச்சி தட்டி ஒண்ணு எடுத்து கொடுத்துருவாங்க. டேய் உன்னால கடை ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாடா ஐஸ் கடை மாத்தி மாத்தி சாப்பிடுவாங்க மாத்தி மாத்தி டேய் ஐஸ்கிரீம் வச்சுங்க அதை சொல்றான் பையன். நான் ஐஸ்கிரீம் வச்சுங்கிறேன் குச்சி வச்சான் அந்த குட்டி உன்னை விட்டு முதல்ல வித்தியா போட போறாங்க தெரியும். ஏய் எல்லாம் பார்க்கட்டா